வணக்கம், நான் உங்கள் எஸ்ஆர்கே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளியின் வகைகள், அதை பற்றி பார்த்தோம். மொத்தம் 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கன்னு ஒவ்வொன்றா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இப்போ அதனை தொடர்ந்து இன்றைக்கு நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் எடுத்து நாம் கொஞ்சம் விரிவாக்கமாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் எடுத்துக்கிட்ட மாற்றுத்திறனாளி யாருன்னா பிளைண்ட்னஸ், கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி. அவர்களை பற்றி கொஞ்சம் நாம் விரிவாக்கமாக இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம வீடியோவில். ஓகேவா? வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். பிளைண்ட்னஸ், கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி, அதாவது தன்னுடைய பார்வை திறனை முழுவதுமாக இழந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய பார்க்கும் திறனை முழுவதுமாக இழந்தவர்கள் தான் பிளைண்ட்னஸ். இவர்கள் பை பர்த்திலிருந்தே இந்த பிரச்சனை இருக்கலாம், அல்லது இடையில் நம் வாழ்நாளில் இடையில் எப்போவாவது இந்த பிரச்சனை வரலாம். பர்த்திலிருந்து இருக்கிறவங்க பிறந்ததுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்கும். இடையில வரவங்களுக்கு லோ விஷனாக இருந்து கொஞ்சம் விஷன் ஃபுல்லாக டோட்டலாக குறையலாம். அதர்வைஸ் ஏதாவது விபத்துக்கள்னாலேயோ இல்லது வேறு ஏதாவது பல பிரச்சனைகள் காரணமாகவோ விஷன் பவர் குறைஞ்சிருக்கலாம். மொத்தத்தில் பிளைண்ட்னஸ்னால் பார்வைத்திறன் முழுவதும் இழந்தவர்கள், அவங்கள தான் நம்ம பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் இவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கல்வி முறைகள் நம்ம சாதாரண மாணவர்கள் சைட்டட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களோட சிலபஸ் தான் இவங்களுமே படிக்கிறாங்க. தமிழ்நாடு சிலபஸாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ் சிலபஸாக இருந்தாலும் சரி. பட் படிக்கிறதுக்கு சில மெட்டீரியல்ஸ், இவங்களுக்கு தனித்துவமாக சில மெட்டீரியல்ஸ் இருக்குது. பிரெயிலு, அபாகஸு, டெய்லர் ஃப்ரேமு. தென் சிஸ்டம் ஓரியன்டாக படிக்கிறனா என்விடிஏ, மொபைல் ஃபோன்னா அந்த டேக் பேக்கு, அந்த ஸ்க்ரீன் ரீடிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி வேறு சில உபகரணங்களை பயன்படுத்தி இவங்க படிக்கிறாங்க. அந்த உபகரணங்கள் என்னென்ன, அது எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள் நம்ம தனியாக அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இவங்க நார்மல் மெட்டீரியல்ஸை தான் படிக்கிறாங்க, சாதாரண சிலபஸை தான், அதாவது நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸை தான் படிக்கிறாங்க. படிக்கிறதுக்கு வேறு சில மாற்று வழிகள் பயன்படுத்தி இவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? தென் இவங்க ரிமைனிங் சென்ஸ் சூப்பராக வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் சென்சஸ் இருக்குது. அதாவது 5 வகையான உணர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கும் திறன், கேட்கும் திறன், தொடுதிறன், நுகர்வு திறன், சுவைத்திறன், அது மாதிரி ஒரு 5 வகையான திறன்கள் இருக்குது. இதில் பார்க்கும் திறன் இல்லை அப்படின்னாலும் ரிமைனிங் 4 சென்ஸ், கேட்கும் திறன், நுகர்வு திறன், சுவைத்திறன் மற்றும் தொடுதிறன், இந்த 4 திறன்களையும் பயங்கரமாக பயன்படுத்தி அவங்க மற்ற விஷயங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. ஓரியன்டேஷன் மொபிலிட்டி இவங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது விஷன் இல்லைனாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இவங்க யாரையும் டிஃபெண்ட் பண்ணி இருக்கிறதில்ல இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அதனால் அவங்களுக்கு தேவையான வேலைகளை அவங்களே பண்ணிக்கிறாங்க. தென் அவங்களோட தொழில் எப்படி இருக்குது, தொழில் வேலை வாய்ப்புகள். இப்போ படித்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம வேலைக்கு தான் போகணும் இல்லையா? இந்த வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா லோன்ஸ் தராங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாத, வட்டி இல்லாத கடன், அது மாதிரி நிறையா லோன்ஸ் தராங்க. அதை வாங்கி அவர்களால் முடிந்த சில ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்புறம் தென் நல்லா படித்து வேலைக்கு போகிறீங்க, அதாவது நம்ம சைட்டட் பர்சன் என்னென்ன வேலைக்கு போகிறாங்களோ எல்லா வேலைக்கும் போகலாம் இவங்களும். என்னென்னா இவங்க நம்ம டிசபிலிட்டி கோட்டா வச்சும் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது. அது என்னென்னு வேலை வாய்ப்புகளுக்கு போகிறாங்கன்னா வங்கி, ஆசிரியர் பணி, தென் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதி, குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ஸ் எழுதி போகிறாங்க. நல்லா கம்ப்யூட்டர் நாலேஜ், இங்கிலீஷ் ஸ்கில் இருந்துச்சுன்னா ஐடி கம்பெனிக்கு போகிறாங்க. நல்லா என்விடிஏலாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் ட்ரைனிங் சென்டரில் ட்ரெயினராக போகிறாங்க. இது மாதிரி பல வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கணினி அறிவும் ஆங்கில அறிவும் முழுவதுமாக இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் போய் பிழைத்து கொள்ளலாம். அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இவர்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில் ப்ளஸ் இங்கிலீஷ் ஸ்கில் இருக்கும்போது நிறைய இடத்துல கால் ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்களும் அக்கமடேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அதனால் இவங்களோட எஜுகேஷனும் சரி, ஜாப் வேக்கன்சியும் சரி, இப்போ ஒன்றும் அவ்வளோவா பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதில்ல. நல்ல முறையில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்றைக்கி பிளைண்ட்னஸ்னால் யார், அவங்களோட எஜுகேஷன் மற்றும் வேலைவாய்ப்பு, தென் ரிமைனிங் சென்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே அடுத்தடுத்த டிசபிலிட்டி பற்றி கொஞ்சம் நம்ம விரிவாக்கமாக பார்க்க இருக்கோம். அது வரைக்கும் நம்முடைய வாய்ஸ் ஆஃப் எஸ்ஆர்கே சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தருமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.